Hi friends, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு Sony டிவிக்கு எப்படி ஃபேக்டரி ரீசெட் அடிக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். சில கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கறனால நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது ஏன் இந்த ஃபேக்டரி ரீசெட் வந்து நம்ம பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இன் கேஸ் நம்ம டிவி வந்து ரொம்ப ஹேங் ஆகுது பிளஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படினா நம்ம காமனா ரீசெட் பண்றது பெட்டரா இருக்கும். நம்ம மொபைல் எப்படி ஹேங் ஆகுதோ அதே மாதிரி டிவியும் கண்டிப்பா ஹேங் ஆகும். ஃபேக்டரி ரீசெட் பண்ற மூலமா பேட் செக்டர் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து நார்மல் டிவி வாங்கினப்ப என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். இல்ல நம்ம ஏதாச்சும் வைரஸ் பென் டிரைவ் போட்டு டிவி ரீஸ்டார்ட் ஆகுது இல்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இது ரீசெட் பண்ணலாம். ரெண்டு வகையா ரீசெட் பண்ணலாம். இப்போ நம்ம ரீசெட் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமோட்டை யூஸ் பண்ணி ரீசெட் பண்றது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஹார்ட் ரீசெட் பண்றதுக்கு ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாடல் மாறும். அதனால அதை நான் இப்ப காமிக்கல. காமனா வந்து வேல்யூம் மைனஸும் பவர் ஆனும் ஆன் பண்றப்ப வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து கிடைக்கும் ஹார்ட் ரீசெட் மெத்தடு. இது வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த டிவில காமனா ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டிங் குள்ள போனீங்க அப்படின்னா இதுல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதுல உள்ள போங்க. இதுல போனீங்க அப்படின்னா ஃபேக்டரி டேட்டா ரீசெட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும். கிளிக் பண்றதுக்கு முன்னாடி என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல எரேஸ் எவ்ரிதிங் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குது, எஸ் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ரிமோட்டையோ இல்ல டிவியோ வந்து எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம விட்டுறணும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இதனோட டேட்டா ஃபுல்லா அதுவே எரேஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து இதாகும். இதுல என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் மெயினா அப்படின்னா நீங்க ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி லாகின் ஐடி என்ன லாகின் ஐடி வச்சிருக்கீங்களோ அதெல்லாமே வந்து முன்னாடியே ப்ராப்பரா பேக்கப் எடுத்துக்கங்க அல்லது போட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து நோட் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா இது எல்லாமே டோட்டலா எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆயிட்டு உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. நீங்க புதுசா தான் லாகின் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ரீசெட் ஆகிறப்ப ஒரு 4 டைம் 5 டைம் அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். இப்ப சோனின்னு சொல்லி வந்துட்டு மறுபடியும் இப்போ எதுவுமே டிஸ்பிளே எதுவுமே வரல. பட் ஆனா எனக்கு சென்சர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நான் இதை வந்து பாதியில நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது பாதியில நின்றுச்சுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 to 5 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும் அது ஃபுல்லா எரேஸ் ஆகிறதுக்கு. அந்த எரேஸ் ஆகி ரீசெட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுவே ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் லைட் வந்து நிற்கும். ஆன் ஆகி மறுபடியும் சோனின்னு வந்து அதுவே லோட் ஆகும். அது வரைக்கும் அதை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. இப்போ ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சு அதுவே ஆன் ஆகு ரீஸ்டார்ட் ஆகி அதுவே ஆன் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி அதுவே வந்து நான் எந்த விதமான பட்டன் எதுவுமே வந்து ப்ரெஸ் பண்ண கிடையாது. அதுவாகவே வந்து ரீசெட் ஆகி மறுபடியும் வந்து ஆன் ஆகி நிக்குது. ஏன் இதை திருப்பி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா பாதியில நீங்க ஏதாச்சும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவோ இல்ல பவர் இதாயிருச்சு அப்படின்னாவோ சில சமயங்கள்ல இஎம்எம்சி ஃபைல் டோட்டலா கரப்ட் ஆகி உங்களுக்கு வந்து லோகோ ஹேங்கிங் இஷ்யூ வந்து நின்றும். அப்போ வந்து நம்ம பென்ட்ரைவ்ல சாஃப்ட்வேரோ இல்ல வந்து இஎம்எம்சி ஃபைலோ வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம். அதனால வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அதுவே தன்னை போல ரீசெட் பண்ணி வந்து நிற்கும். ரீசெட் ஆகி முடிச்சு வந்து நிற்கும். இப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி இது லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட் எடுத்துக்கும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவி வாங்கினப்ப என்னெல்லாம் செட்டப் பண்ணுவோமோ அந்த செட்டப் எல்லாமே வரும். இதெல்லாம் பேசிக் செட்டப் தான் வரும். இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இதுல சில ஹிண்ட் இருக்கு. அந்த ஹிண்ட் எல்லாமே வந்து நீங்க நோட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அது என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த செட்டிங் ஒவ்வொன்றும் வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிமோட் எடுக்கிறோம். இது வரைக்கும் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம தான் விட்டுருந்தோம். இது லாங்குவேஜ் கேக்குது. இது போன் கோடவோ இல்ல வந்து டேப் கோடையோ வந்து இன்டர்லிங்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுத்து செட்டப் பண்ணிக்கலாம். நான் இப்ப பண்ணல, அதனால ஸ்கிப் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளோட வைஃபைனோட இதை வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேக்குது. வைஃபை வந்து இந்த ஸ்டேஜ்லயே கனெக்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. ஏன் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அதுவே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணும்.
அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த செட்டப் எல்லாமே முடிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இப்போ ஒய்ஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்குள்ளே போகுது. இப்போ இதில் வந்து இந்த ஸ்டெப்லேயே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அதுவே செக் பண்ணிடும். அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் டவுன்லோட் ஆகி அதுவே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் அப்டேட் வேண்டாம், நெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துடலாம் இந்த ஸ்டெப்பையும். இப்போ இதில் வந்து அப்டேட் இல்லை அப்படிங்கிறனால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போவே டைரெக்டாக சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சைன்இன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபோனில் வர மாதிரி ஏற்கனவே இருந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. நான் சொன்ன முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான். இதில் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிட்டா எடுத்துக்கிட்டான்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து நோ கொடுத்துருங்க. நம்ம லொக்கேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இதில் விளம்பரம் வரக்கு வந்து ஆண்ட்ராய்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட டேட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கும் நோ கொடுத்துருங்க. அடுத்தது இது டிவினோட பேர் வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இது KDL43W800C. இதவே கிளிக் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்மளுக்கு உள்ளே போயிடும். இதில் நம்ம ஆசியா, இந்தியாவில் இருக்கோம். இந்தியா ஃபர்ஸ்ட் கேட்டது எல்லாமே வந்து கூகுளோட ஆண்ட்ராய்டோட செட்டப் இது கேட்டுச்சு. இது வந்து சோனினோட இதுக்கு வந்து அக்செப்ட் கேட்குது. இது அக்செப்ட் கொடுத்து ப்ராசஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து கம்பல்சரி ஆஃப் பண்ணிக்கங்க. இது ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நீங்கள் எப்பாச்சும் நெட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே டேட்டாவை எடுத்துட்டு அப்டேட் ஆகி நின்றுட்டு இருக்கும். நீங்கள் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணீங்களோ இல்லை ஏதோ ஒரு இது தேவையில்லாமல் இது அதாவது உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் ஆனது இன்ஸ்டால் ஆக ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சாஃப்ட்வேர் எரராக நிற்கும். நீங்கள் மறுபடியும் சாஃப்ட்வேர் புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. இது செட்டாப் பாக்ஸ் இது கண்ட்ரோல் கேட்குது. இது ஸ்கிப் கொடுத்துருங்க. இது வந்து அனலாக், இது டிஜிட்டல். இது இப்போ நம்ம இதில் எதுவுமே இல்லை, அதனால இது நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இந்த டிவி இந்த மாடலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் மவுண்டா வால் மவுண்டா அப்படிங்கிறது. இதனோட வால் மவுண்ட் செலக்ட் பண்ணீங்கனாலும் டேபிள் மவுண்ட் செலக்ட் பண்ணீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதனால இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது. இதுவும் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துட்றேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது ஆண்ட்ராய்டோட அந்த பேசிக் இதை மட்டும் காமிக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபோன் செட்டப் பண்ணுறதும் இதுவும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். பெரிய அளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஓகே, நம்ம ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜ் வந்து நின்றும். இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 வருஷமோ ஒரு 5 வருஷமோ ஆனதுக்கப்புறம், இது வந்து 2015 வாங்கினது, ஒரு 10 வருஷ காலமாக இதை வந்து ரீசெட் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதனோட பேட் செக்டர் ஃபைல் ஃபுல்லாகவே வந்து உள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கும். அதனாலேயே வந்து ரொம்ப ஹேங் ஆகும், ஸ்லோ ஆகும். இப்போ இந்த மாதிரி வந்து ரீசெட் பண்ணுறதன் மூலிமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனோட தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். அதனால நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். டிவியும் வந்து ஒர்க் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது போன்ற டிவினோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.